ஐயோ அம்மா, அவ நல்லா நடிச்சு ஏமாத்துறம்மா. நான் தான் பார்த்தேன்னு சொல்றேன்ல. என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் நடிக்கிறேனா? அதுவும் அத்தை முன்னாடி? யாராவது அத்தைய ஏமாத்திர முடியுமா? என் அத்தை மத்தவங்க கண்ணை சீக்கிரத்தை வச்சே அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு தெளிவா சொல்லிடுவாங்க. அவங்க முன்னாடி நான் நடிச்சு ஏமாத்துறேன்னு சொல்றதெல்லாம் நீ அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. இங்க பாரு, இன்னொரு தடவை நீ அப்படிலாம் சொல்லாத. ரஞ்சித், இவங்களெல்லாம் வள்ளி ஒரு ஆளாவே மதிக்க மாட்டா. நீ சும்மா கவலைப்படாம சீக்கிரமா போய் கிளம்பு. நான் ஆரத்தி ரெடி பண்ணி வைக்கிறேன். அவங்கள மாதிரி நல்லா தெளிவா இருப்பா. என்னப்பா நீ போ. நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு, கொள்ளி கண்ணு, எல்லா கண்ணும் பறந்து போட்டும். என் தம்பியோட அடுத்த அரசியல் வாரிசு நீதான்பா. நீ போற காரியம் நல்லா நடக்கணும். முதல்ல என் புள்ள வெளியில போறான். ஆனா வயித்தறிச்சல் புடிச்ச சில ஜென்மெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கு. இவன் போற காரியம் நல்லபடியா நடக்கணும் கடவுளே. இங்க வா, தா கொண்டு போய் வை. என்னக்கா ஆரத்தி எல்லாம் எடுத்து அசத்துற போல இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் என் பையன் உன் கூட வரப்போறான். எல்லாம் நல்லபடியா நடக்கணும்ல, அதுக்காக தான். ரஞ்சித், போலாமா? போலாமாமா. டேய், போலாமான்னு கேட்டா வெறும்னே போலான்னு சொல்லக்கூடாது. என்னென்ன ப்ரோக்ராம் இருக்கு, எங்கெங்க மீட்டிங் இருக்கு, யார் யார பார்க்க போறோம்னு எல்லாமே சொல்லணும்பா. புரியுதா? புரிஞ்சுது மாமா, பாக்குறேன். மாமா, இன்னைக்கு 2 மீட்டிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு சிஎம்மோட ஒரு கான்ஃபரன்ஸ் கால் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிஇஓட ஒரு மீட்டிங் இருக்கு மாமா. வெரி குட், வெரி குட். மீட்டிங்க்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டியா? அதெல்லாம் பக்காவா பண்ணியாச்சு மாமா. நமக்கு அதை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கிளம்புனா கரெக்டா இருக்கும். சரி, வா போலாம். போலாம். பெரியப்பா, எப்பவுமே வேலன் தானே உங்க கூட வருவா? ஆள பாரு. இல்லம்மா, துரோகிங்களை கூட வச்சுக்கிறது நல்லதில்லை. அதான். என்னடா இது, ஆட்டோ வந்து நிக்குது. ஆட்டோல எப்போ போறோம்? ஐயோ மாமா, ஆட்டோல எப்படி போறது? நம்ம கார்ல தான் போறோம். ஆட்டோ எதுக்கு வந்திருக்குன்னு தெரியல. அம்மா வாங்க. என்னப்பா வேலா, யாரோடது இந்த ஆட்டோ? நம்மளுதுதாம்மா. பிஏ வேலை இல்லைன்றதுனால சும்மா இருக்க முடியுமா என்ன? அதான் கொஞ்ச நாளைக்கு ஆட்டோ ஓட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன்.
வாங்க உங்க கையால வந்து வண்டிக்கு பூஜை போட்டு விடுங்க வாங்க. குடிங்க. வேற யாருக்காவது மனசு இருந்தா அவங்களும் வந்து ஆசீர்வாதம் பண்ணலாம். பரவாயில்ல. கடைசியில உன்னோட தகுதி என்னன்னு கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலையே தேர்ந்தெடுத்திருக்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்கம்மா. உழைக்கிறவங்களுக்கு எல்லா வேலையுமே வசதியா தான் தெரியும். அவங்கள எந்த வேலையில கொண்டு போய் விட்டாலும் நல்லா உழைப்பாங்க. ஆனா இந்த ஏமாத்தி புடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஹை லெவல்ல இருந்தாலும் அவங்க ரொம்ப லோ லெவல் தாமா. என்ன நான் சொல்றது? வாய் இல்லைன்னா உன்னெல்லாம் என்ன பண்றது? ஒரு நிமிஷம்க்கா.